மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகள் உள்ளது. அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன். மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை ஆதமங்கலம் புதூர் திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு சீட் கொடுத்துருக்காருன்ட்ட நெடுநாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். கொளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் மாலினர்கள் பணியின் போது உயிரிழப்போ, உடலுறுப்பு இழப்போ, காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணத்தொகை உயர்த்தப்படும். சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் மாநிலங்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும். ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படைநலன் மற்றும் கருணை கொடை நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு 15,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாயாகவும், காயமற்றவர்களுக்கான நிதி 10,000 50,000 ரூபாயும் உயர்த்தப்படும். கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடி 21 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 1500 தற்காப்பு உடைகளும், மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணங்களோடு கூடிய 3000 மீட்பு உடைகளும் 4 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். ஏரல், கருமத்தம்பட்டி, மடத்துக்குளம், கோவலம், படப்பை, திருநெல்வேலி மாநகரம், புதுவையர் உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும். சமயபுரம், மேடவாக்கம், பெரம்பலூர், தியாகதுர்கம், நீடாமங்கலம், குளத்தூர் ஆகிய 6 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்படும். அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையாரையும் பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன. அவற்றை உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலர்களை சார்ந்து வாழும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மருத்துவ காப்பீட்டின் பலன் சென்றடையும் வகையில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களின் விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மறுசீரமைக்கப்படும். மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்களை பெறும் அரசு அலுவலர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை கலைந்திட தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்திடவும் தேவைப்படும் நெறிமுறைகளை வழங்கிடவும் நான் உத்தரவிட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது இலக்கு மிகப்பெரியது, எங்களது கொள்கை மிக மிக பெரியது. எனவே எங்களது பயணமும் மிக மிக நீண்டது. நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்வேகத்தோடு கொண்டு செலுத்தி வருகிறேன். எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம், வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன்.
அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியே அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை, கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றி தரும். அவற்றுக்கு போதிய விளக்கங்களை என்னுடைய பதில் உரையில் அளித்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்பப் பெற்று இந்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.